சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. யூஎஸ்னுடைய ஜெயில், யூஎஸ்னுடைய சிறை, குறிப்பா நிறைய பேர் வந்து இஸ்லாம் மதத்தை ஏத்துக்கிறாங்க. எதனால இந்த மனமாற்றம் திடீர்னு? ஜெயிலுக்கு வெளியே உள்ளவங்க மதம் மாறுறாங்க அப்படின்னா அதுல வந்து சில விஷயங்கள் வந்து ஏதோ போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அங்க போன இங்க என்ன பள்ளிவாசல் மாதிரி உள்ள ஒண்ணுமே இல்லாம என்னமோ பண்றாங்களே அப்படின்னு போய் பார்த்துருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். முஸ்லீம்ஸ் வந்து ப்ரீச் பண்ணி கூப்பிட்டு ப்ரீச் பண்ணி இந்த மாதிரி இஸ்லாமுக்கு மாற வைக்கிறது குறைவு. முஸ்லீம் பாப்புலேஷன் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்சம் பேர் உள்ள இருக்காங்க ஆல்ரெடி. வேற இந்த ஜெனரலாக சின்ன வேலைகள் பார்த்துட்டு மற்ற நேரம் சும்மா தான் இருக்கணும், அதுக்கு நம்ம தொழுதுறலாமே அப்படின்ட்டு அந்த கடமையை வந்து விடாமல் வந்து தொழுகிறாங்க. அந்த கூட இருக்காங்கல்ல, இது என்னமோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னா என்னடா பண்ணுறீங்க, இது என்ன? இப்போது உள்ளே இருக்கக்கூடிய கைதிகள் அதில் வந்து 18% பேர் வந்து முஸ்லீமாக மாறி இருக்காங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் ஏதாவது வந்து அங்கே முன்னாடி வந்து சத்தம் போடுறது, தாக்குட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு சாத்தியம் மாறுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லை நான் வந்து முஸ்லீமாக மாறிட்டேன். அங்கே ஜெயிலர் இருப்பாங்கல்ல, அப்படி மாறினா இதெல்லாம் இப்படியே நடக்குமா? ஆனால் இவங்க வெளியே வந்து அஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து திரும்ப இஸ்லாம் மேலே ஒரு கரையை கண்டிப்பாக அர்த்தம் செய்யும். சாதாரணமாக போய் அடிதடி எல்லாம் நடந்திருக்கும். இப்போ தொப்பி போட்டு தாடி வச்சு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு வந்து சிறையை பற்றி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சிறை படமா அல்லது? அதுதான் நானும் சொல்றது, சிறை படம் இல்லை, சில ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சு, நீங்களுமே பார்த்துருக்க கூடும். என்ன அப்படின்னா, யூஎஸ்னுடைய ஜெயில், யூஎஸ்னுடைய சிறை, அதில் நிறைய இன்மேட்ஸ் வந்து ஃபெய்த் வந்து மாற்றிக்கிறாங்க, ஒரு கடவுள் நம்பிக்கையை நோக்கி போகிறாங்க. குறிப்பாக நிறைய பேர் வந்து இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கிறாங்க, அங்கே வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, மனசை கொஞ்சம் ஒழுக்கமாக வச்சுக்கிறாங்கலாம் படிக்கிறோம். எதனால் இந்த மனமாற்றம் திடீர்னு? இது வந்து ஜெயிலுக்கு வெளியே உள்ளவங்க மதம் மாறுறாங்க அப்படின்னா அதில் வந்து சில விஷயங்கள் வந்து ஏதோ போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அங்கே போன இங்கே என்ன பள்ளிவாசல் மாதிரி உள்ள ஒன்றுமே இல்லாமல் என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு போய் பார்த்துருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள் கூட சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்குது. இன்னொன்று, பொதுவாக முஸ்லீம்ஸ் வந்து ப்ரீச் பண்ணி கூப்பிட்டு ப்ரீச் பண்ணி இந்த மாதிரி இஸ்லாமுக்கு மாற வைக்கிறது குறைவு இருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப குறைவு. இது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு இந்து மதம் பிடிச்சிருக்கு, சரி நான் வந்து அங்கே சேரணுமா சேரலையா, இல்லை நான் வந்து ஏத்திஸ்டா, எது வேணாலும் இருக்கட்டும். அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல ஜெயிலில் போகிறாங்கல்ல, ஏன் ஜெயிலுக்கு போகிறாங்க? வெளியில் குற்றம் செய்தவர்கள் பெரும்பாலும், அப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு சந்தேகமாக சில பெர்சன்டேஜ். ஓகே, அந்த மாதிரி இதில் ஜெயில்னு எடுத்தோம்னா அங்கே வந்து 2 வகையான ஜெயில் இருக்குது. ஒன்று ஸ்டேட் ஜெயிலு, இன்னொன்று ஃபெடரல் ஜெயிலு. யூஎஸில் சொல்கிறீங்க? யூஎஸில் அதான் நமக்கு வந்து இங்கே வந்து மாநில சிறை, மத்திய சிறை 2 இருக்குது. அது மாதிரி அது எல்லாம் நம்ம சிஸ்டம், அந்த சிஸ்டம் ஒன்று தான். எக்ஸப்ட் வந்து நம்ம ட்ரம்ப் மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோமா இல்லை எப்படிங்கிறது தான். அது வந்து எப்படின்னா நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அப்படிங்கிறது. அது பிரசிடென்ட் ரூல், இது வந்து பிரைம் மினிஸ்டர் ரூல், அவ்வளோதான். ஸோ அங்கே வந்து ஃபெடரல் ஜெயில் இது இருக்குது. மொத்தத்துக்கு இந்த ஸ்டேட் அண்டு ஃபெடரல் ஜெயிலில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் எவ்வளோ பேர்? அது வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க, உள்நாட்டு எல்லாமே இருக்காங்க. எவ்வளோ பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் பேர் உள்ளே இருக்காங்க. அது இல்லாமல் டெம்பரவரியாக வந்து பேரோலில் போகிறவங்க வர்றவங்க அந்த மாதிரி சில இதில் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் 50 மாகாணம் இருக்கக்கூடிய அங்கே வெளிநாட்டுக்காரங்க உள்நாட்டுக்காரங்க எல்லாம் சேர்த்து மொத்த மக்கள் தொகை வந்து 34 கோடி பேர் முன்ன பின்ன இருக்கும். அந்த 34 கோடி பேரில் வந்து 1% ஜெயிலில் இருக்காங்க. டெம்பரவரியாகவும் பெர்மனண்ட்டாகவும் ஸ்டேட்டு அண்டு ஃபெடரல் ஜெயில். இந்த ஜெயிலை பற்றி சொல்லிட்டோமா? இப்போ இதில் வந்து இந்தியன் டைப் அங்கேருந்து இந்த இமிக்ரேஷன் போயிட்டு அங்கே உள்ளே போய் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு 40,000 பேர் பக்கம் இருக்காங்க. ஸ்டேட் ஜெயிலில் தான் ரொம்ப நிறையா இருக்காங்க. ஸ்டேட் ஜெயிலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க. அது போக இதில் ஃபெடரல் ஜெயில் இருக்காங்கல்ல, நம்ம வந்து எப்படின்னா சென்ட்ரல் சொல்லுவோம், அங்கே ஃபெடரல். அந்த ஃபெடரல் ஜெயிலில் வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. இதில் மொத்தத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் இருப்பாங்கல்ல, ஓகே, அவங்க வந்து ஒரு 6.5 லட்சம் 6.25 லட்சம் பேர் இருக்காங்க. வட சென்னை மாதிரி 10 படம் எடுக்கலாம் போலயே, இவ்வளோ இருக்காங்க அங்கே. ஏன்னா பட் இடம் பெருசுலங்க, மொத்தத்துக்கு 50 மாகாணம்ல, ஒவ்வொரு மாகாணம் ரொம்ப பெருசு. ஸோ அந்த மாதிரி இப்போது ப்ரொபேஷன் பீரியடு அதில் ஒரு 29 லட்சம், அதுக்கப்புறம் வந்து பேரோலில் ஒரு 8 லட்சம், அப்படின்னா ஒரு 37 லட்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து இது இல்லாமல். ஸோ இவ்வளோ பேர் வந்து அங்கே ஜெயிலில் இருக்காங்க. சரி, ஜெயிலில் எவ்வளோ பேர் முஸ்லீம்ஸ் இருக்காங்க
அதை ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா முஸ்லீமாக மாறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே முஸ்லீம்ஸாக இருக்காங்கல்ல, அந்த முஸ்லீம்ஸ் அதிகமாக யார் போயிருப்பாங்கன்னா இந்தியாவிலேருந்து கம்மியாக தான் போயிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் உலகத்திலே நம்பர் 1 முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது இந்தியா தான். ஆனால் இந்தியாவிலேருந்து ஓரளவு கம்மியாக தான் போயிருப்பாங்க. அந்த அரபு நாடுகளில் நான் ஜிசிசி அரப் கண்ட்ரி இருக்குது, இது சவுதி இதெல்லாம் இல்லாமல் லெபனான் இது அப்புறம் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் சூடான் நைஜீரியா அப்படின்னு ஆரம்பித்து இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து அங்கே போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் ஏதோ சம்திங் போய் உள்ளே போயிருக்காங்க இல்லையா. அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 லட்சம் பேர் உள்ளே இருக்காங்க ஆல்ரெடி. இத்தனை பேர் வந்து அமெரிக்காவுக்கு நான் நேட்டிவ் தான், வெளியிருந்து வந்தாங்க. வெளியே வந்தாங்க இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற முஸ்லீம் சேர்த்து. இப்போது அந்த மாதிரி இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. இது ஏன் இந்த டேட்டா சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டேட்டா இருந்தால் தான் நமக்கு வந்து 34 கோடி பேரில் மொத்தம் ஒரு 1%, 1.25%, ஒரு 40 லட்சம் பேர் வந்து ஜெயில் கைதிகள். அது 40 லட்சம் பேரில் பெர்மனெண்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு 15, 12, 13 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த மொத்த மக்களில் வந்து ஒரு 2.5 லட்சம் பேர் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. சரி, இவங்க இருக்காங்கன்னா என்ன செய்வாங்க? உதாரணத்துக்கு அங்கே எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி ரூம் கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஜெயில்னாலே எப்படி இருக்கும்? எல்லா நாட்டிலையும் ஜெயில் அப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம ஊரில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் கோழிக்கறி போடுறாங்க, அங்கே என்ன போடுறாங்கன்னு தெரியல. சரி பண்ண சரி, இப்போ அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 10 பேர் ஒரு ரூமில் ஒரு இடத்துல இருக்காங்க. இதில் வந்து 10ல் 1, 2 முஸ்லீம் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி பார்த்தாலும் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, நோன்பு காலத்தில் நோன்பு வைப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது வந்து முதல்ல எரிச்சல் போடுவாங்க கூட இருக்கிறவங்க. என்னடா வந்து பண்ணுறது பூரா முள்ள மாதிரி தான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு நீ வந்து நீ அல்லாவை கும்பிட்டேன்னா உனக்கு உடனே வந்து எல்லாம் கிடச்சிருமா, என்னடா பண்ணுற அப்படின்னு முதல்ல கிண்டல் பண்ணுறாங்க. இது நான் வந்து நிறைய டீட்டெயில் படிக்கும்போது தெரிஞ்சது. பக்கத்தில் இருக்கவங்க வந்து அதிகமாக இருக்கிறது யாராக இருக்கும்? கிறிஸ்டியனாக இருக்கும், ஏத்திஸ்டாக இருப்பாங்க. ஹிந்துக்கள் வந்து குறைவு அங்கே. ஏன்னா இங்கேருந்து படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போகிறாங்க வந்து இமிக்ரேஷனில் போகிறவங்க வந்து அந்த ஜெயிலில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தனியாக ஒரு ஜெயிலில் 40,000 பேர் சொல்கிற மாதிரி அது தனியாக போயிடுறாங்க. இவங்க சீரியஸ் அஃபெண்டர்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கு இந்த மாதிரி இது. ஸோ அதில் 10 பேருக்கான 2 பேர் வந்து அங்கே ஏன் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா, வேறு இந்த ஜெனரலாக சின்ன வேலைகள் பார்த்துட்டு மற்ற நேரம் சும்மா தான் இருக்கணும், அதுக்கு நம்ம தொழுதுறலாமே அப்படின்ட்டு அந்த கடமையை வந்து விடாமல் வந்து தொழுகிறாங்க. அப்படி தொழுகும்போது கொஞ்சம் பார்த்தா தொழுவுக்கு முன்னாடி வந்து இந்த ஒது செய்யணும்னு சொல்லுவாங்க, கை காலு மூஞ்சி எல்லாம் கழுவுறது அதெல்லாம் பண்ணிட்டா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தா அந்த கூட இருக்காங்கல்ல, இருக்க அவங்களுக்கு வந்து இது என்னமோ ஒரு மாதிரி இருக்கே. சரி அப்படின்னா என்னடா பண்ணுறீங்க, இது என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் மதத்தில் இந்த மதங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், எங்கள் இதில் இந்த மாதிரி 5 வேளை தொழுக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு களிமான் சொல்லியிருக்காங்க, இது சொல்லியிருக்காங்க, இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது பெண் குழந்தைகளை உயிரோட புதைக்கு முன்னாடி 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உசிலம்பட்டி டைப்பில் அங்கே எல்லாம் அங்கே பெண் குழந்தைய பிறந்த உடனே கள்ளிப்பால் கிடையாது அங்கே. ஏன்னா கள்ளி செடியெல்லாம் பெருசாக இல்லை, உயிரோடு வந்து குழி வந்து வாங்கி பெண் குழந்தை வேண்டான்னு சொல்லி அந்த காலத்தில் அதை வந்து புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்தது இஸ்லாம். அப்புறம் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் பசியாக இருக்கும்போது நீ வந்து வயிறார சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு சில நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் மன்னிச்சு விட்றதுக்கு வந்து ஒரு பெரிய குணம் இருக்குது, மன்னிச்சு விடலாம். ஆனால் அவன் மன்னிக்க திருப்பி அடிச்சானா நீ வந்து மன்னிக்காத திருப்பி அப்படிங்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் சொல்லி வரும்போது அப்படியே பரவாயில்லையே, சரி நான் அந்த மாதிரி தொழுவலாமா, ப்ரேயர் பண்ணலாமா? போய் நாட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். என்ன செய்யணும்? இந்த மாதிரி இதெல்லாம் கை காலெலாம் கழுவி க்ளீன் ஆகிக்கிட்டு உட்காந்து எந்திரிச்சு முதல்ல உட்காரும்போது எப்படியும் மேலே நின்றுட்டு அப்படி குனிவாங்க இல்லையா, அப்படி குனியும் போது கொஞ்சம் குறுக்கு வலிக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து உட்காந்து காலை மடக்கி உட்காரும்போது முட்டி வலிக்கும். ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இப்படியெல்லாம் எப்படா பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த பின்பக்க காலை வந்து இப்படி வளைச்சி வைக்கணும். இதெல்லாம் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து லேசாக அப்படி என்ன வேறு வேலை இல்லைல்ல, நம்மளும் கூட வந்து பார்ப்போமே அப்படி, நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, இல்லை நான் வந்து இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரேயர் நல்லா இருக்கே, உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கே, இது வந்து ஒரு வகையான ஒரு யோகா மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி, இது நல்லா இருக்கே. அப்போ என்ன சொல்லுவீங்க? அரபிக்கில் சில வார்த்தைகள்லாம் வந்து சொல்லும்போது, ஏன் அதை அரபிக்கெலாம் சொல்லணுமா அப்படின்னா, அரபிக்கில் தான் சொல்லணும். ஏன் நான் வந்து இங்கிலீஷில் சொல்லக்கூடாதா, வேறு லாங்குவேஜ் சொல்லக்கூடாதா அப்படின்னா, இல்லை, லாங்குவேஜ் மாறி போகும்போது அர்த்தங்கள் மாறி திருப்பி வந்துடும். அப்போ அரபிக்கில் மட்டும் ஒரே ஒரு இது சொன்னால் கரெக்டாக இருக்கும், உலகம் பூரா கரெக்டாக இருக்கும், காமனாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் அரபிக். மற்றபடி அரபிக் மொழி வந்து உயர்ந்த மொழியெல்லாம் கிடையாது, எல்லா மொழியும் சமம். இந்த இது வந்து அங்கே தோன்றியது, அதில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள், அதில் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி திருப்பி வந்து இந்த மாதிரி உன் கழுத்து சொம்பு மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ மாப்பிள்ளை வந்து தங்கத்தில் சொம்பு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது.
அந்த மாதிரி இதுக்காக அரபிக்கில் சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு மொழி பெருசாக ஒன்றும் இல்லைன்னு. இவ்வளோ விளக்கம் இவ்வளோ சொல்ல எப்படி அப்படின்னா, நான் வந்தேன். சரி நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னா, இல்லை நான் வந்து பாதிக்கப்பட்டது மாதிரி வந்தேன், வேறு வழி இல்லை அப்படின்னா. சார் அவங்களுக்கு எல்லாம் பேசி ஒருத்தர் மாறி இங்கே மாறி அங்கே மாறி அப்படின்னா, இப்போது உள்ளே இருக்கக்கூடிய கைதிகள் அதில் வந்து 18% பேர் வந்து முஸ்லீமாக மாறி இருக்காங்க. 18% எடுத்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வந்து முஸ்லீமாக மாறியிருக்காங்க. இது இல்லாமல் முஸ்லீமாக இருக்காங்க. அப்போ முஸ்லீம் கைதிகளோட எண்ணிக்கை எப்படி வருது? 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஆகுது. கைதிகள் வந்து வேறு நான் முஸ்லீமாக உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது முஸ்லீமாக வெளியே வர்றாங்க. இது மாதிரி இந்த இது வருது. என்ன இது ஏன் இங்கே வருதுங்கிறதுக்கு இதுதான் காரணம். அப்போ வந்ததுக்கப்புறம் ஏதாவது வந்து அங்கே முன்னாடி வந்து சத்தம் போடுறது, தாட் புட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதில் நமக்கு சாத்தியம் மாறுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லை நான் வந்து முஸ்லீமாக மாறிட்டேன் அப்படின்னா, அங்கே ஜெயிலர் இருப்பாங்கல்ல, அவங்களுமே ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டு, அப்படி மாறினா இதெல்லாம் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு அவங்க சொல்லி ஜெயிலில் பார்த்தா இஸ்லாம் வந்து வேகமாக பரவிட்டு இருக்கு. என்ன காரணம்? இதெல்லாம் வேண்டாம், போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடாது, சரக்கு பயன்படுத்தக்கூடாது, அடுத்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணாத அடுத்த பொண்ணை தவறாக பார்க்கக்கூடாது, அடுத்த உயிரை வந்து நம்ம ஆண்டவன் படைத்த உயிர், அதை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி இப்படிலாம் சொல்ல அவங்க அது பரவாயில்லையா அப்படின்னு எப்படி பார்த்தா சிலர் கிண்டல் அடிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாம் நடக்க தான் செய்யுது. அதையும் மீறி வந்து இது பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இது முக்கியமான செய்தி. இது வந்து அங்கே ஜெயிலில் பரவுறது. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஜெயிலில் வந்து நம்ம வேறு வேலை இல்லை, இது இப்போ பார்த்தோம், எல்லாம் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பழையபடி அதே துப்பைக்கு கொள்ளையடிக்கிறது, இது பண்ணுறது, தவறாக பண்ணுறது அப்படின்னா, இந்த பழக்கம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம 48 நாள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து பழக்கத்துக்கு வந்துடும். ஒரு மண்டலம் நம்ம இதிலே சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்து இதிலே சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு மண்டலம், ஒரு மண்டலத்தை இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பழக்கத்துக்கு வந்துடும், ரெகுலர் ஆகிடும், ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு மண்டலம் நம்ம இதில் வந்து இப்போ இங்கே கோவிலுக்கு போகிறோம், ஒரு மண்டலத்துக்கு வந்து விரதம் இருக்கணும், சரக்கு அடிக்காத, தம் அடிக்காத, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னா அது பண்ணாமல் இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு வந்துட்டு 48 நாளைக்கு அப்புறம் வந்து சரக்கு அடிக்கும் போது வித்தியாசமாக இருக்கும், இது தேவையா அப்படின்னு ஒரு தோணும். அப்போ ஒரு மண்டலம் அந்த மாதிரி அங்கே ஒரு மண்டலமாக வந்து முஸ்லீமாக மாறி இந்த மாதிரி ப்ரேயரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது வெளியே வந்தும் நல்ல விஷயங்கள் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அவங்க வந்து நல்ல எண்ணத்துக்கு வர்றாங்க, மனசு மாறுறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இவங்க வெளியே வந்து அஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து திரும்ப இஸ்லாம் மேலே ஒரு கரையை கண்டிப்பாக அர்த்தம் செய்யும். நீங்கள் முஸ்லீமாக மாறி உள்ளே இருக்கும்போது அப்போ பேருக்கு தான் மாறினியா, வெளியில் வந்து திரும்ப இப்போ என்ன முன்னாடி வந்து சாதாரணமாக போய் அடிதடி எல்லாம் நடந்திருக்கும், இப்போ தொப்பி போட்டு தாடி வச்சு அடையாளம் மாறுது, தாடி வச்சு திரும்ப அதே வேலையை பார்த்தேன்னா அப்போ நீ வந்து முஸ்லீமாக மாறி திருந்தலையா, அப்போ முஸ்லீம் வந்து தப்பான மதமான வந்துடும்ல. ஆனால் என்னென்னா பெர்சன்டேஜ் வந்து குறைவாக இருக்குது. இதுவும் பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாருமே மதத்தை தாண்டி எல்லாருமே மனிதர்கள், இறைவனை நோக்கி போயிடுறாங்க. அது 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 ரொம்ப ப்ரீச் பண்ணி போகிறதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நமக்கு வந்து இது வந்து பெட்டராக தெரியுது, ஓகே, அதனால் நம்ம இந்த மதத்தில் இருக்கோம். இது வெளியில் வந்ததுக்கப்புறமா தவறு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இது எப்போவுமே வந்து மனிதர்கள் வந்து தவறு பண்ணக்கூடியவங்க, அது எந்த மதமானாலும் இருக்கட்டும். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து இஸ்லாம் மதத்தில் வந்து தவறு பண்ணாமல் எல்லாம் ஒழுக்கமாக இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மனுஷன் தானே, மனுஷங்க எப்போவுமே வந்து நம்ம ஜி நாகராஜன் சொன்னதான் எப்பவும் கோட் பண்ணுறது தான், மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல், அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து இந்த மதத்தில் இப்படி இருக்கும்போது உன்னுடைய பாதை வாழ்க்கை முறை நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. அதில் 100 பேர் மாறினதில் ஒரு 20 பேர் இப்படி தப்பு பண்ணுறாங்கன்னா அது மதத்தின் பேரில் வரத்தான் செய்யும், பெருசாக வருதோ இல்லையோ வரத்தான் செய்யும். ஓகே, அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு கட்டத்தில் நல்லா மாறுதுன்னா அது நல்லதை பிடிச்சிக்கிட்டு போயிடணும், அதுதான் நல்ல விஷயமா, நல்ல விஷயம். இப்போ நான் சொல்கிற விஷயமா இருக்கேன், இது வந்து எப்படின்னா நான் நிறைய உள்ளே படித்து பார்த்து ஏன் மாறேன் எனக்கு கேள்வி இருக்கும்ல. நம்ம வந்து ஒரு இந்த மதம் பெருசு, அந்த மதம் பெருசு, இந்த மதம் சிறுசு, எனக்கு அப்போ அந்த பார்வையே கிடையாது. அங்கே ஏன் மாறுறாங்க? இதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே இதே நம்ம ஆகாயமில் பேசியிருக்கேன், யூகேல வந்து எக்ஸ்ட்ரா அது நிறையா மதம் புதுசாக மாறுறாங்க. என்ன காரணம்? ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஜோடான் அங்கேருந்து வந்து நிறையா வர்றாங்க, பெருகுது. அதே நேரத்தில் அங்கே லோக்கல் இருக்கிறவனு ஏன் இப்படி நல்லா இருக்கே அப்படின்னு அங்கேயும் சேர்ந்து மாறுறாங்க. அதே விஷயம் அப்படியே வந்து ஜப்பானில் நடந்துகிட்ருக்கு, அதையும் பேசணும். அப்போ இஸ்லாம் மதம் வந்து உலகத்தில் பரவிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் இன்னும் மீடியா சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிகள் வைக்கிறவங்க, மீசை இல்லாமல் தாடி தொப்பியோடு இருந்தால் பார்த்தாலே பயமுறுத்துகிற அளவுக்கு வந்து மீடியா மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படிங்கிறது தான். அதாவது உலகம் பூரா வந்து இஸ்லாமாக வந்துருச்சு அப்படின்னா உலகமே ரொம்ப சுபிச்சமாக அமைதியாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அப்படி பார்த்தா இஸ்லாமிக்குள்ளே தான் சண்டை வேறு போட்டுட்ருக்காங்க.
ஏன்னா அங்கே வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குது, அவங்களுக்கான வசதி வாய்ப்பு வளம் அதை வச்சு தான். ஸோ எல்லா மதத்துக்கு மீறி எல்லாத்துக்கும் மீறி அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரம் இதுதான் வந்து நம்பர் 1 எப்போவுமே அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயம் வந்து அங்கே மாறும்போது ஜெயிலர்களுக்கும் வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குது. எப்போ முஸ்லீமாக மாறிட்டா ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டுக்கு அழகாக அப்படி போயிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் சௌரியமாக நல்லதாக இருக்குது. அவங்க என்கரேஜ் பண்ணுறதா கேள்வி. அதாவது நீ இஸ்லாமுக்கு மாற போறியா, என்ன செய்யணும், ஒரு ஆலிம்சாவை கூட்டு வரணுமா, ஒரு இவரை கூட்டு வரணுமா, கூட்டு வந்து எல்லாம் பண்ணி விட்டு நீ வந்து பேப்டிசம் பண்ணுற மாதிரி நீ பண்ணிவிட்டு நீ முஸ்லீம் மாதிரி அப்படிங்கிறத அங்கே ஜெயிலர்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறதா அதில் வந்தது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக போச்சே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து நம்ம ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்தோம், நீங்கள் அப்படியே அதை பற்றி ஃபுல்லாக என்னென்ன தரவு இது நம்மளுடைய பார்வையில் நான் வந்து படித்ததோடு சேர்த்து நம்ம ஏன்னா நான் வந்து எல்லா மதங்களையும் விமர்சிக்கிறவன். நான் வந்து இந்த மதம் சூப்பர் அந்த மதம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எல்லா மதத்துமேலேயும் விமர்சனம் உண்டு, எல்லா மதத்தும் நல்ல விஷயங்களும் உண்டு அப்படிங்கிறது தான். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional careers. Reach us to reach them.